Hello friends, இன்னைக்கு நம்ம டபுள் லேயர் புட்டிங் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சிட்டு இருக்கேன். இது காஞ்சிடுச்சு. இதுக்கு நான் வந்து சைனா கிராஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து கேசர் பிஸ்தா சைனா கிராஸ் அது வந்து ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் இன்னொரு லேயர் வந்து பப்பாயா ஃப்ரூட் எடுத்துர்க்கேன். இதை வந்து நம்ம அரைச்சிக்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். அது காயுது. இதில் வந்து நான் 1 கப் வந்து பப்பாயா லேயருக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த பாலை. இப்போ நான் 1 கப் எடுத்துட்டேன் பால். இதில் வந்து இது இன்ஸ்டன்ட் சைனா கிராஸ். இந்த பவுடர் வந்து நம்ம அப்படியே வந்து 100 கிராம்ஸ் நான் வந்து இந்த பாலில் நான் கொட்டிடுறேன். இதில் வந்து சுகர் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து நீங்கள் எதுவும் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், சுகர்லாம் போட வேண்டாம், இதிலே இருக்குது. இது இன்ஸ்டன்ட் சைனா கிராஸ். நீங்கள் அப்படி இன்ஸ்டன்ட் வேண்டான்னா நீங்கள் சைனா கிராஸ் தனியாக கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விடலாம். இப்போ இது நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்க, எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ட்ரேல ஊற்றிக்கலாம். இப்போ நான் வச்சிருக்கிறது சிலிக்கான் ட்ரே. இதில் இந்த மிக்ஸ்சரை வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்த லேயர் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ 1 கப் பால் நான் ஊற்றிருக்கேன். இது வந்து காயட்டும். இதில் அரைச்சி வச்சிருக்கிற பப்பாளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சுகர் போடணும். இதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா போட்டுக்கோங்க.
இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பாலில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கார்ன்ஃப்ளவர் போட்டால் வந்து கரையாது பாலில். எப்பயுமே வந்து ஒரு பாலில் வந்து நம்ம ஆறின பாலில் கலக்கி கொதிக்கிற பாலில் ஊற்றணும். இல்லைன்னா வந்து ரொம்ப கட்டி கட்டியாக வந்து வந்துடும். இப்போ இதை ஊற்றி இப்படியே கலரலாம். நீங்கள் இன்னும் சுகர் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கார்ன்ஃப்ளவர் வெந்து வரும்போது நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த லேயர் மேலே இதை ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின லேயரும் சீக்கிரம் ஆறக்கூடாது, அதனால் நம்ம வந்து அது மேலேயே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நான் ஊற்றிக்கிறேன். இதை கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுடுங்க. மேலே பிஸ்தா வந்து சும்மா வந்து கார்னிஷ் பண்ணி விட்டுடலாம். அதே போல் கொஞ்சம் கேக் ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது, அதுவும் வந்து நான் கொஞ்சம் தூவி விட்டுடுறேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சூப்பரான டபுள் லேயர்ட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சிலிக்கான் ட்ரேனால் இது ஈஸியாக வந்துடும். இப்போ நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து கேசர், பிஸ்தா, இங்கே கீழே இருக்கிற இது வந்து நம்ம வந்து இது சைனா கிராஸில் பண்ணோம், இது வந்து கார்ன்ஃப்ளவரில் பண்ணோம், இது வந்து பப்பாயா. ஸோ டபுள் லேயர்ட் ஹெல்த்தி புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.